எனதன்பு ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. மகராசி நேயர்களே, மன அழுத்தம் காரணமாக சிறிய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகையால் உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி நிலவுங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் மனதில் உற்சாகத்துடன் இருப்பீங்க. சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்குங்க. புதிய டிசைனில் ஆடையெல்லாம் வாங்குவீங்க. நண்பர்கள் உதவி கேட்டு வருவாங்க. அலுவலக பணியில் உற்சாகத்துடன் ஈடுபடுவீங்க. சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. மகர ராசி உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் உகந்த நாளாக இருக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் தெய்வ பிரார்த்தனை மூலம் நிறைவேற்றி மகிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவ்விட்டம் நட்சத்திரக்காரராகிய நீங்கள் எதிலோ சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. உத்திராட்டம் 2, 3, 4ஆம் பாகத்தில் பிறந்த நீங்கள் விழிப்புடன் செயல்படக்கூடிய நாளுங்க. விருப்பத்திற்கு மாறா உங்களுடன் இருப்பவர்கள் செயல்பாடுவதெல்லாம் எதிலும் குழப்பங்கள் தோன்றி மறையுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் மனம் குழப்ப அடைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. தேவையற்ற பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. எதிர்பார்த்த இழுபறியான சில விஷயங்களெல்லாம் செய்து முடிப்பீங்க. வேலையில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகுங்க. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாகத்தில் பிறந்த நீங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நெருக்கடிகள் அவ்வப்போது தோன்றுங்க. தேவையற்ற பிரச்சனை உங்களை தேடி வருங்க. வாகன பயணம் செய்யும்போது எச்சரிக்கையுடன் விழிப்புடன் இருப்பது நல்லதுங்க. மகர ராசியோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இயற்கையாகவே கடின உழைப்பாளியாக இருப்பீங்க. அர்ப்பணிக்கும் உணர்வு கொண்டவங்க நீங்கள் தாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முடித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவங்க நீங்கள். தன் கடின உழைப்பில் பின்வாங்காமல் எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒரு புதிய நபரால் அதிக அளவு தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் ராசியாக நீங்கள் இருப்பீங்க. அவர்களிடம் உங்களோட உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. ஒருவருக்கொருவர் காதலை அனுமதி கேட்டு தான் நீங்கள் எல்லா முடிவை எடுப்பீங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகவும் ஆழமான உண்மையான அன்பை பெறும் இடத்துல இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கும் ராசிக்காரர்கள் தான் நீங்கள். உங்களுடைய தன் குடும்பம் ஒருவருக்கொருவர் நம்ம எல்லா விஷயத்தையும் கஷ்டத்தையும் நட்டத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நல்ல குணம் கொண்டவங்க நீங்கள் தாங்க. நம்பிக்கையானவராகவோ தைரியமானவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாத்துலேயும் முன் உதாரணமாக செயல்படுவீங்க. அதே சமயத்தில் உங்களை நேசிக்கிற மனிதர்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. உங்களுக்கு அபரிவிதமான பொறுப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவை என்ன, தேவையில்லாதது என்ன அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் இருக்குங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் காலச்சக்கரத்தில் 10வது ராசிக்காரர்களாக இருக்கீங்க. நில ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் தாங்க. பகவானால் ஆளக்கூடியவங்க நீங்கள் தாங்க. மகர ராசிக்காரர்களுடைய நீங்கள் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குன்னா, கடின உழைப்பாளியாகவும் நீங்கள் எதிலையும் சிறந்து விளங்குவீங்க. பெரும்பாலும் நீங்களே தொழிலாளியாக இருப்பீங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் தொல்லியல் துறையில் ஆன்மீகம், ஆசிரியர், தத்துவம், ஒப்பந்ததாரர், வங்கித்துறை,
சட்டத்துறை, நிர்வாகம், மேலாண்மை போன்ற பணிகளில் சிறப்பாக செயல்படுவீங்க. அது நீங்கள் தான். மகர ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தோம்னா நீலம் மற்றும் ஊதாங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் வணங்கும் தெய்வம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளுங்க. திருமாலை வணங்குவது நல்லதுங்க. பெருமாள் வழிபாட்டால் உங்களுடைய லட்சியம் சீக்கிரம் நிறைவேறுங்க. உங்கள் சொந்த ஊர் கோயிலில் வழிபாடு செய்வது சற்று அதிக நன்மையை தருங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் சனி பகவானோட சொந்த வீடு என்பதால் சனி பகவானோட அருளை பெறுவது பாதிப்புகளை குறைக்குங்க. கோயில்களுக்கு தானம் செய்வது, சொந்த ஊர் கோயிலில் வழிபாடு செய்வது மிக அற்புதமாக இருக்குங்க. ராஜயோக பெறக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சுங்க. மகர ராசிக்காரர்களுடைய அர்ப்பணிப்பு குணம் எப்படி இருக்கும்னா குடும்ப உறுப்பினர்களையோ காதலில் உள்ளவர்களை கவனித்து கொள்வதில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இலக்குகளை நோக்கி செயல்படுவீங்க. சில நேரங்களில் இரக்கமற்றவர்களாக தோன்றினாலோ அவர்களை உண்மையிலே ஆழ்ந்த அக்கறையோடு நீங்கள் அவங்கள பார்த்துப்பீங்க. ஒரு சாதாரண வாழ்க்கையில் எளிமையை விரும்புவீங்க மற்றும் நிலையான வாழ்க்கையை விரும்புவீங்க. தங்கள் உறவுகளில் தன்னம்பிக்கையுடனும் மற்றும் பங்குதாரர்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் சுதந்திர உணர்வு கொண்டவர்களாக இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் இரட்டை நிலை மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க மாட்டீங்க. ஒரு முடிவை எடுத்தா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீங்க. அதே போல் எடுத்த முடிவிலும் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்ல மாட்டீங்க. எந்த அளவு நம்பிக்கையானவர்கள் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலவீனம் பிடிவாத குணம் கொண்டவங்க நீங்கள் தாங்க. ஒழுக்கத்திற்கு பெயர் போன மகர ராசி நேயர்களே, போலித்தனமாக இல்லாமல் பழக்கத்துக்கூடிய என்பது மிகவும் வெளிப்படையாக நம்பிக்கை குணம் கொண்டவங்க நீங்கள் தாங்க. லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசி நேயர்களே, தங்களது லட்சியத்தை அடைய பொறுமையாக காத்திருப்பீங்க. உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பொறுமை தான். குடும்பம், நட்பு என அனைத்து விஷயத்திலையும் மிக அதிக அக்கறையுடனும் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அக்கறை குறையாமல் நீங்கள் இருப்பீங்க. 4 பக்கம் விசாரித்து போதுமான தகவல் கிடைத்த பிறகே அதில் களமிறங்கி வெற்றி காணக்கூடிய ராசிக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.